எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, என்னுடைய குருநாதரையும் வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. அதுதான் சுக்கிரன் வக்ரம். பொதுவாக சுக்கிர கிரகங்கள்லாம் பயிற்சி அடைகிறது நம்ம பெருசாக கவனிக்கவே மாட்டோம். காரணம் என்னென்னா, அதெல்லாம் மாத கிரகங்கள். ஒரு 45 நாளைக்கு ஒரு வாட்டி, 40 நாளைக்கு ஒரு வாட்டியும் முன்ன பின்ன அவங்க மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதில் இந்த முறை சுக்கிர பகவான் கடகராசியிலே, இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசியிலே வக்ரகதி அடைந்து நிற்கிறார். அதே போல் ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு. ராகு கேது ஆல்மோஸ்ட் வக்ரம். 4 பெரிய கிரகங்கள் வக்ரம். 4 பெரிய கிரகங்கள் வக்ரம். அதில் மீதி 4 மாத கிரகங்கள், ஒரே ஒரு குரு பகவான். இப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது? நம்ம இந்த ஜூலை மாதம் பார்த்தோம், செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சிம்மத்திலே அமைந்திருந்தார்கள். அதனால் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்தது. 12 ராசி அன்பர்களுக்குமே கூட நிறைய அரசியல் கழகங்கள், அரசியல் மாற்றங்கள், அரசியல் பரபரப்புகள், முக்கியமான தலைவர்களுக்கான பிரச்சனைகள், அது ஆபத்தாக இருந்தாலும் அவங்க அதை ஃபேவரபுளாக மாற்றிக்கிட்டாங்க, அல்லது அவங்க அதை கொஞ்சம் சமாளித்தாங்க. எதையும் மாற்றி செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவங்கள்ட்ட இருந்தது. அதெல்லாம் ஓகே. ஆனால் கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் அது அந்த வேலையை செய்யும். அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும், என்ன அதிகாரங்கள் இருந்தாலும், கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கடந்த மாதங்களில் நாம் பார்த்தோம். அதுதான் அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறத நான் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன். அப்போ அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையினாலே நிறைய விபத்துகள் நடந்தது. 12 ராசி அன்பர்களுக்குமே கூட எக்கச்சக்கமான பாதிப்புகள், குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புகள், அதே போல் விபத்துக்கள்னால் அடிபடுறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, அல்லது அது மட்டும் விபத்துக்கள் இல்லை. சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கால சூழ்நிலைகள் மாறுவது. ஒரு ஜாதகம் விபத்து ஜாதகம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஜாதகர் எப்போ பார்த்தாலும் அடிபட்டுனே இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில் அடிபட்டு கொண்டு இருப்பார். திடீர்னு அவருக்கு அனுபவ பாடங்கள் நடந்து கொண்டே இருக்கும். புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஏற்படும். பணம் கொடுத்து ஏமாறலாம், திடீர்னு பணம் வரலாம், கொடுத்த பணம் நல்லபடியாக சேரலாம், மனிதர்களை பற்றி அவங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கலாம், நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம், கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறலாம். இப்படி பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸு அந்த கிரகம் காலங்கள் அவங்களுக்கு ஒற்று கொடுக்கும். அப்போ அதே போல் செவ்வாயும் சுக்கிரனும் இந்த ஜூலை மாதத்திலிருந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் 12 ராசி அன்பர்களுக்குமே, அதுவும் குறிப்பாக உங்கள் ராசிக்கெல்லாம் எக்கச்சக்கமான மாற்றங்கள். இதெல்லாம் நமக்கு ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இந்த நமக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு மிகப்பெரிய இழப்புகள், ஈடுகட்ட முடியாத இழப்புகள், அல்லது ஒரு நேம் ஸ்பாயிலிங்காக இருக்கலாம், அது ஒரு வீண்படி அவமானங்களாக இருக்கலாம், ஒரு என்கொயரியாக இருக்கலாம், ஒரு சிபிஐ ரைடு, அல்லது ஒரு ஐடி ரைடு, அல்லது கட்ட வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், சிறை தண்டனையாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகளாக இருக்கலாம். தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனாலுமே கூட அதுக்குன்னு ஒரு சிறை தண்டனை ஏற்படும். அப்புறம் நீங்கள் அது நல்லதுன்னு பார்த்து உங்கள் பக்கம் நியாயம் தர்மம் இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க.
அப்போது இதுதான் விபத்துக்கள்னு இதுதான் சொல்கிறோம் நாம், திடீர் விபத்துக்கள். ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து வக்ரகதி அடைகின்ற பொழுது அது திடீர் விபத்துக்கள் ஏற்படும். அது எந்த விபத்துக்கள் என்பது சர்ப்ரைஸ்டு ஆக்சிடெண்ட். திடீர்னு அந்த கால சூழ்நிலை மாறும். திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு நல்லபடியாக எழுந்து உட்காரலாம். அது பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம். அதெல்லாம் அவரவர்களுடைய நம்ம ராசி, உங்கள் ராசியுடைய அமைப்புகள், உங்கள் ஜாதக அமைப்புகள் அதை வந்து முடிவு செய்யும். அப்போ இது போல் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எனதருமை அன்பு நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எனது அன்பர்கள் அதுலேருந்து வெளியில் வர போகிறாங்களா, அல்லது சௌரியமாக போயின்னு இருக்கு, அவங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நாம் இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போது சுக்கிர பகவான் மட்டும் வக்ரகதி அடைந்து கடகராசியில் இருக்க, பொதுவாக சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சுபராகவே கருதப்படுவார். ரெண்டு பேருமே நீர் ராசிக்குரியவர், குளுமையான கிரகங்கள். சுக்கிரனும் ஒரு குளுமையான கிரகம், சந்திரனும் ஒரு குளுமையான கிரகம். அப்போது எப்பவுமே சுக்கிரனும் சந்திரனும் இணைந்தால் அங்கே சுகபோகங்கள் அதிகரிக்கும். ரொம்ப சுகமான வாழ்க்கை. சுக்கிரன் சந்திரன் அது வேறு மாதிரி கூட சொல்லலாம், நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம். அது காதலாக இருக்கலாம், ஆனால் காதல் சுகமாக இருக்கலாம், ஒரு அனுபவமாக இருக்கலாம், ஒரு உல்லாசமாக இருக்கலாம், ஒரு ட்ராவலாக இருக்கலாம், பயணங்களாக இருக்கலாம், வெளியூர் போய் தங்குறதாக இருக்கலாம், ரூம் எடுத்து தங்குறது, ஒரு 10 நாள் ரூம் போட்டுக்கிறது. இதெல்லாம் சூரியன் அந்த சுக்கிரன் சந்திரனுடைய காம்பினேஷன்ஸ். சுகபோகங்களை நல்லா அனுபவிக்கிறது, சுகத்தை அனுபவிப்பது. அப்போது அந்த சுக்கிரன் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் பலவிதமான நன்மைகள் நடக்கின்றன. அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் எனதருமை நேயர்களே. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குரு ராகு தொடர்பு, அந்த வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற குரு பகவான், வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற அந்த குரு பகவான். அப்போ என்ன ஆகும்னாக்கா, பதவி போட்டிகள், பதவியில் தேவையில்லாத பிரச்சனைகள், நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள், எதிரிகள், இதெல்லாம் கூட அங்கே வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக அமைகிறது. மேஷராசி என்பர்களே, அப்போ மேஷராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் என்னதான் குரு ராகு தொடர்பு இருந்தாலுமே கூட 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 2 கூடியவன் 4ல் அது அற்புதமான யோகம். அது ஒரு வக்ரகதி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீண்ட நாள் பணங்காசுகள் உங்களுக்கு வர வேண்டுமா? எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வரணும் சாமி, எனக்கு ஒரு 6 கோடி ரூபாய் வரணும், எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வரணும், எனக்கு ஒரு 50 கோடி ரூபாய் வரணும், எனக்கு ஒரு மில்லியன் வரணும், எனக்கு ஒரு ட்ரில்லியன் வரணும், என் பணம் ஒரு இத்தனை 1000 கோடி ரூபாய் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்குங்க சார், அதை நான் எப்படியாவது ஜாக்கிரதையாக கேட்ச் பண்ணி நான் வெளியில் வரணும், அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு என்ன பிராயச்சித்தம், அந்த மாதிரி நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். உங்களை காப்பாற்றுறதுக்கான நல்ல செய்திகள் உங்கள் காதில் விழும். நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இருக்குமேயானால் உங்களுக்கு 1008 ஜோசியரை தெரிஞ்சிருக்கலாம், சரிங்களா? நம்பர் 1 டாப் 1 ஜோசியர்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் யாரால் உங்களுக்கு இந்த நன்மை நடக்கணுமோ, கிரகம் என்ன சொல்லுதோ அவங்க மூலியமாக தான் பிராப்தம் அமையும். அதுதான் ஜாதக கர்மா. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமேயானால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும். என்னுடைய பணம் போய் வெளியில் மாட்டிக்கிச்சு, கவலையே விடாதீங்க. அது எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சிக்கல்களாக இருந்தாலும், இந்த மாத கிரக அமைப்புகள் பிரகாரம் நீங்கள் அதை ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு நியாயமாக, சார் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ பைசா இருக்குது, நான் நியாயமாக கொடுத்துருக்குறேன், நியாயமாக வாங்கியிருக்கிறேன், இதை தெரிஞ்சு தான் நான் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்கேன், நான் ஒன்றும் திரைமறைவாக எதுவும் செய்யலை, அப்படி இருக்குமே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேருவதை வாங்குவதற்கான வழிமுறைகள் உண்டு. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அது எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரிதான். நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், நல்ல முறையில் வந்துடும். கவலையப்படாது. 5 வருஷமாகுது, 4 வருஷமாகுது,
அதெல்லாம் ஒன்றும் கவலையே இல்லை, கண்டிப்பாக வாங்க முடியும். அதே போல் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். என்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்குங்க சாமி, நான் ஒரு முதலீடுகள் செய்யலான்னு இருக்கேன், அல்லது எல்லாமே எனக்கு தடையாக இருக்குதுங்க சாமி, எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது, அப்படியே போய் நின்று போச்சு, நான் எதை செய்தாலும் அந்த இடத்துல ஒரு தடைகள் ஏற்படுது, இந்த தடை விலகுமா, பிஸ்னஸ் எல்லாம் அப்படியே லாக் ஆகி போய் கிடக்குது, அல்லது நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தேன், மாதத்துக்கு நான் இத்தனை கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணேன், இப்போ நான் டோட்டலாக அது குறைஞ்சி போச்சு, அது என்ன பிரச்சனைகள், என்ன கோளாறுகள், செய்வினை கோளாறா இல்லை மந்திர மாந்திரி கோளாறு, ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க சாமி, நான் அதை நம்பலதெல்லாம் அப்புறம். பட் இது நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன தான் ஒரு நேரம் மாறினாலுமே கூட இப்படி அதெல்லாம் பாதாளத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டமா, ஒரு பயத்தை கொடுக்குமா, எதுக்குமே அசராதவன் நான். இதெல்லாம் சொல்லக்கூடிய மேஷராசி என்பர்களே, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுடைய கஷ்டம் என்னென்னு எனக்கு தெரியும், நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நான் ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்ல முடியும். அரசியல், சினிமா துறை, அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், முதலீடு செய்யக்கூடியவர்கள், பணங்காசு வச்சுட்டு காத்திருக்கக்கூடியவங்க, எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பைசா வச்சுட்டு பணங்காசுகளை வைத்து எதிர்பார்த்து நல்ல நேரத்தை, நல்ல மனிதர்களை, நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள், அதே போல் சிறை தண்டனை பெற்றவர்கள், பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, ஃபேமிலி ட்ரபுளில் இருக்கக்கூடியவங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு ராசியில் அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அது இயலாத காரியம். அப்போது அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் மேஷ ராசி என்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம், உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய மாதம். சுக்கிரனுடைய வக்ரம் மேஷத்திற்கு அனுகூலமாக அமைகிறது. சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும்படியான மிகப்பெரிய யோகம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு தருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.